தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றுட்டார் விஜய். விஜய்க்கு இந்த கோட்டை இந்த பக்கம் இருக்கிறது என்று தெரியாது. சும்மா ஒரு வாட்டுக்கு கூட்டத்தை பார்த்து பேசி கொண்டிருந்தாரு. அட போயான்னு தள்ளி கொண்டு வந்து கோட்டைக்குள் விட்டு விஜய் ஜெயிக்கல, மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. மக்கள் கோட்டைக்குள் அவரை தள்ளி விட்டார். ஆமாம், அதை தெரிஞ்சு அவர் நடந்து கொண்டாருன்னா வாழ்நாள் முதலமைச்சராக இருக்கலாம். இல்லாவிட்டால் முடிஞ்சு. எல்லாம் அந்த கட்சியில் இருக்கவங்கலாம் A1 அக்யூஸ்டு கிரிமினல்ஸு, சிறையிலிருந்து வந்தவன், வேற்று கட்சியிலிருந்து வந்தவன், இன்னைக்கும் பல கிரிமினல் வழக்குகளில் சம்மந்தப்பட்டவன் தானே. அதில் பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்கேன். 42 பேர் கணக்கு சொல்லியிருக்கிறார்கள் கிரிமினல்ஸ் என்று. இல்லை, சாதாரண எளிய பின்புலம் கொண்டவர்கள். இல்லை ஒரு வார்த்தை சொன்னார், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனையும் விட மாட்டேன். இது மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்வார் என்று நான் எதிர்பார்த்தது இல்லை. ஸ்டாலினால் சொல்ல முடியாது, ஸ்டாலின் அப்பனால் சொல்ல முடியாது, ஸ்டாலின் மகனால் சொல்ல முடியாது, இந்த பரம்பரையால் சொல்ல முடியாது. இதை ஒரு மனிதன் சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு காது கொழுந்து வச்சு. அதை சொன்னான்னு ரொம்ப மகிழ்ந்து போனேன். நேற்று போய் வேலுமணிக்கு போய் சால்வையை போட்டு விட்டு மாலை போட்டு விட்டு வந்தார் என்றவுடன் தப்பானவனை வைத்து கொண்டு சரியான ஆட்சி நடத்த முடியாது. அவர்களை என்றைக்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதற்காக கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதே நீங்கள் தவறிவிடுகிறீர்கள். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க ஒரு 40-45 பேர் வந்து கிரிமினல் குற்றம் இருக்கக்கூடியவங்க தான் வேட்பாளராக நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் இவர் அடக்கி விட முடியும் அவருடைய கட்சிக்குள். இவரை எப்படி அடக்குவார்? கூட்டணி கட்சி இல்லை. கட்சியும் வலுப்படுத்தணும், ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ராங் மேன்ஸ் வேணும். ஒரு காம்ப்ரமைஸ் நீங்கள் சொல்லுங்க. ஆட்சி வேண்டும் என்றால் தவறானவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேற வழி இல்லை சார். 3/2 பங்கு இல்லை, 25 பேர் இருக்கிறார்கள். கொறடா உத்தரவு போட்டால் அந்த கொறடாவினுடைய உத்தரவை கடைபிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பதவி போய்விடும். நீயாக ஒரு கொறடாவை நியமித்துக் கொண்டாங்க, அந்த கொறடாவெல்லாம் செல்லாது, கட்சி தான் நியமிக்க வேண்டும். அப்படியா? லெஜிஸ்லேட்டர்ஸ் cannot elect a whip. கொறடா நம்முடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் உத்தரவு போட்டால் விஜய்க்கு ஓட்டு போடாது. இவர்கள் போட்டார்கள், பதவி போய்விடும். போயிடுமா? போய்விடும். 25 எம்எல்ஏ சார் போய்விடும். 25 எம்எல்ஏக்களுக்கு போய்விடும். சொல்ற மாதிரி எம்எல்ஏவே போயிருதுன்னு வைங்க, விசிலால தெரியுமில்ல, விஜயால காசே கொடுக்காம ஜெயிச்சுட்டு வரலாம், செலவே பண்ணலாம ஜெயிச்சுட்டு வரலாம். மிகச்சிறந்த கொள்கைகளை பெற்றிருந்த இயக்கம் திராவிட இயக்கம். இன்னமும் சொல்லுகிறேன், நம்முடைய விஜய்க்கு இந்த கொள்கைகளெல்லாம் தெரியும். தமிழ் தெரியாதவருக்கு, தமிழ் இயக்கம் தெரியாது. இவரெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி இதுகளில் படித்து வந்தவர். பிஜேபியோடு போராட ஒன்றால் எவ்வளவு முடியும் என்று எனக்கு தெரியாது, எது புரியும் என்று அவனுக்கு தெரியாது. எதையும் அறிவோடு பேசுகின்ற மனிதர்களை வைத்துக்கொண்டு அவர்களை கலந்து ஆசிரித்து சரியான செயல்களை செய். ஸ்டாலின் கட்சி ஒழிக்கப்பட வேண்டும், மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட வேண்டும், மீண்டும் இந்த பரம்பரை ஆளக்கூடாது. ஆனால் திராவிட இயக்கம் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கிய அடிப்படை கருத்துக்கள் இந்த மண்ணில் நிலைக்க வேண்டும். அதை விஜய் எடுத்து செல்ல வேண்டும். இது புரியாவிட்டால் புரிந்தவனிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஒன்று ஆகாது. 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வர முடிந்தது என்றால் 47 இடங்களில் வெற்றி பெற்ற எடப்பாடி வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பாதிக்கு மேல போறாங்கல்ல. லீமாரோசனுடைய பணத்துக்கு ஆட்படாமல், ஐயோ எப்படி ஆட்படாமல் இருக்க முடியும்? லீமாரோசனுடைய பணத்துக்கு ஆட்படாமல் ஒருத்தன் எப்படி இருக்க முடியும்? அதுல 22 பேர் இருக்கானே. பாஜக தமிழ்நாட்டில் வர முடியாதா? விஜய் அண்ணாமலை அதிமுகவை பலவீனப்படுத்தியதே அண்ணாமலை தான். ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவன தலைவர் பழக்கருப்பையா. வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றுட்டார் விஜய். எப்படி இருக்கு சார் இந்த மாற்றம்? பெரிய புரட்சி தான். அதாவது நானெல்லாம் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு மாற்றம் நிகழப்போகுது. 10-15 விழுக்காடு வாக்குகளை பெற்று யாரை கெடுக்க போகிறார் இவர்? அப்படி ஸ்பாயிலர் பாலிடிக்ஸ் என்று தான் நான் நினைத்தேனே. அப்படித்தான் எல்லாரும் பேசினார்கள், எல்லாரும் சொன்னார்கள், எல்லா ஆய்வாளர்களும். விஜயே நம்பவில்லை. விஜய் ஜோசியன் மட்டும்தான் சொன்னான் என்று சொல்லுகிறார்கள். விஜயே நம்பலையா? விஜயே நம்பவில்லை. அதனாலே மக்கள் இது இப்படி ஒரு மனிதனால் ஒரு 234 இடங்களில் ஆள் நிறுத்த முடிந்தால் போதும். வேற அவன் கொள்கை வேண்டுமா, அரசியல் சாசனம் தெரியும், அதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. 234 ஆட்களை நிறுத்த வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு தலைவன், அந்த தலைவன் மட்டும் மக்களுக்கு அறிமுகமாக இருந்தால் போதும். எல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் A1 அக்யூஸ்டு
கிரிமினல்ஸு, சிறையிலிருந்து வந்தவன், வேற்று கட்சியிலிருந்து வந்தவன், இன்னைக்கும் பல கிரிமினல் வழக்குகளில் சம்மந்தப்பட்டவன் தானே அதில் பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்கான். என்ன சரி சாதாரண 42 பேர் கணக்கு சொல்லியிருக்கிறார்கள் கிரிமினல்ஸ் என்று. இல்ல சாதாரண எளிய பின்புலம் கொண்டவர்கள் இல்லை அது கிரிமினல்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு சொல்லுகிற போது திமுகவில் எத்தனை கிரிமினல்ஸ், இந்த கட்சியில் எத்தனை கிரிமினல்ஸ் என்று கணக்கு போட்டிருக்கிறார்கள். கூட இருந்துச்சு. ஆமாம், அதனால் அது இப்போ முக்கியம் இல்லை. விஜய்க்காக விழுந்த ஓட்டு தான், முதல்வர் விஜய் தான். ஒரு தன்னை சுற்றி ஒரு கட்சியை அமைத்து கொள்ள தெரிந்த ஒரு மனிதனிடம் அந்த மாறுதலை ஒப்படைக்கலாம் என்று கருதியிருந்தார்கள். ரொம்ப இவர்களுடைய ஊழல் ஆட்சியில் நொந்து போன மக்கள். அதற்கு மாற்று ஒரு அளவுக்கு நிறைவான அதிமுக தான் என்றாலும் இதே மாதிரியான ஆட்சியில் இருந்து இன்னும் வேலுமணியெல்லாம் இருக்கிறார்கள் இதற்குள்ள. அதனால் இதற்கு மாற்றான ஒரு ஆட்சி வேண்டும் என்று பிஜேபியோடு சேர்ந்தது அவர்கள் செய்த மாபெரும் தப்பு. ஓகே, அதில் டபுள் இன்ஜின் என்று சொல்லி இவர் நான் தனித்து ஆழ்வேன் என்று சொல்வார். அவன் என்ன சொல்வான் என்றால் கூட்டணி ஆட்சி தான் செய்வோம் என்று சொல்வான். ஆகவே பிஜேபி தான் இங்கே ஆளப்போகிறது, எடப்பாடியை முன்வைத்து கொண்டு ஆளப்போகிறது என்ற கருத்து பரப்பலின் மூலமாக அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள் அவர்கள். ஆகவே தவறான கூட்டணியின் காரணமாக அதிமுக மோசமான தோல்வி அடைந்தது. ஆனால் இவ்வளவுக்கும் பிறகு அவருடைய தலைமையின் கீழேயே 4 ஆண்டுகள் ஆண்டார். 3 ஆண்டுகள் கொரோனா. ஸ்டாலின் வரையிலும் கொரோனாவை நீட்டுக்கிறாரு. அப்படியானால் எடப்பாடி ஆட்சி முழுவதும் கொரோனா தானே. ஒரு ஆண்டு தான் நிம்மதியாக ஆள முடிந்தது. அதற்குள் சில காரியங்களை அவர் செய்தார். அப்புறம் மாற்று ஆட்சியாக 70 பேரை கொண்டு வந்தார் எதிர்கட்சியாக. இப்பொழுதும் 47 பேரை கொண்டு வந்திருக்கிறார். 1,32,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த பிஜேபி சனியனோடு தேர்ந்தெடுக்காவிட்டால் இந்த பிரச்சாரத்தின் மூலமே இவரையும் சேர்த்து வீழ்த்தினார்கள். அவரை வீழ்த்துகின்ற போது அவரோடு ஒட்டி நின்ற எல்லாரையும் வீழ்த்தினார்கள். பாஜகவுக்காக தான் எடப்பாடி வீழ்ந்திருக்கார். அப்படித்தான் என்னுடைய கருத்து. ஓகே, பாஜகவின் மீது உள்ள எதிர்ப்பு கூர்மைப்படுத்தப்பட்டது திமுக கூட்டணியால். ஆகவே அவர்கள் என்ன சொன்னார்கள், எடப்பாடி மோசமாக ஆழ்வார், அவர் வந்தால் இந்த நாடு தண்ணீருக்கு தவிக்கும் என்று எல்லாம் சொல்லவில்லை. எடப்பாடி பேரில் பிஜேபி ஆளும் என்று தான் சொன்னார்கள். மக்கள் சரி பிஜேபி எடப்பாடி பேரால் ஆள வேண்டாம் என்று தள்ளிவிட்டார். எடப்பாடியும் சேர்த்து தள்ளிவிட்டார். அது போகட்டும். இப்பொழுது ஒரு புதிய ஆட்சி, புதிய தமிழ்நாட்டில் நடக்காத புரட்சி. உங்க காலத்துல நான் பார்க்கவில்லை. ஊழல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று நான் தலை தூக்கிய காலத்திலிருந்து காமராஜர் இருந்தார். காமராஜருக்கு பிறகு கருணாநிதி வந்து விட்டார். கருணாநிதியோடு போராடுகின்ற அரசியல் 50 ஆண்டு காலமாக அந்த கட்சி, அதற்கு தொடர்ச்சி கட்சி, திராவிடம் என்று ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் இருக்கும் அரசியல் என்பது போல ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டது. இதில் இப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை, நாங்கள் உண்மையிலே தூய ஆட்சியைத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லி மக்கள் ஒன்றும் தெரியாத ஒரு கட்சியை, உருவாகாத கட்சியை, கைகாலே சரியாக முளைக்காத கட்சியை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டார்கள். அது மக்களுடைய வெறி. ஓகே, ஒரு மாறுதல் வேண்டும் என்கின்ற வெறி. இது சும்மா சின்ன பையங்க விசிலடிச்சு வந்துச்சுங்கிறதெல்லாம் உண்மை இல்லை. சின்ன பையங்க எத்தனை சதவீதம் நமக்கு தெரியாதா? எத்தனை லட்சம் பேர் சின்ன பையங்க, மொத்த மக்கள் தொகை என்ன? ஆகவே எல்லா மக்களும் செய்த 1.25 கோடினா கண்டிப்பா எல்லாரும் தான். ஆமாம், அவ்வளவு பேரும் போட்ட வாக்குகள் தான் அது. அவரும் வந்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னார், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனையும் விட மாட்டேன். இது மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்வார் என்று நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஸ்டாலினால் சொல்ல முடியாது, ஸ்டாலின் அப்பனால் சொல்ல முடியாது, ஸ்டாலின் மகனால் சொல்ல முடியாது, இந்த பரம்பரையால் சொல்ல முடியாது. இதை ஒரு மனிதன் சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு காது கொழுந்து வச்சு. ஓகே, ஆஹா, இப்படி ஒரு வார்த்தையை நாம் கேட்டதே இல்லையே. அப்படி அவரால் நடத்த முடியும் என்றால் உறுதிப்பட நான் சொல்வது என்னவென்றால், ஒருவன் பாதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் அவன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்தால் அவனுக்குரிய நீதியை போலீஸ் பெற்றுத்தர வேண்டும். இதற்கு எந்த எம்எல்ஏனுடைய சிபாரிசும் இருக்கக்கூடாது. எம்எல்ஏக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேலை இல்லை, எம்எல்ஏக்கு தாசில்தார் ஆஃபீஸில் வேலை இல்லை. ஒரு பெண் தனக்கு ஓய்வூதியம் வரவில்லை என்று சொல்லி தாசில்தாரிடம் மனு கொடுத்தால் 10 நாளில் வர வேண்டும். இதற்கு ஆளுங்கட்சியினுடைய தகவல் தேவைப்படக்கூடாது. அது ரொட்டீனாக திட்டங்களை வகுத்து கொடுத்து விட்டால் அந்த திட்டங்களின்படியான காரியங்களை அதிகாரிகள் ஒழுங்காக செய்ய வேண்டும். செய்யும்படியான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும், செய்யாத அதிகாரிகளை தூக்கி எறிய வேண்டும். அத்தகைய ஒரு ஆட்சி முறையை விஜயால் உண்டாக்க முடியும் என்றால் அவர் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு நாடாள முடியும். ஓகே, சூப்பர். ஆனால் அதை உண்டாக்குவதற்கு நான் அதை சொன்ன அன்று ரொம்ப மகிழ்ந்து போனேன்.
நேற்று போய் வேலுமணிக்கு போய் சால்வையை போட்டு விட்டு மாலை போட்டு விட்டு வந்தார் என்றவுடன் தப்பானவனை வைத்துக்கொண்டு சரியான ஆட்சி நடத்த முடியாது. ஏற்கனவே வழக்குகளில் சிக்கி இருக்கிற வேலுமணியை, அந்த வழக்குகளை திமுகவுக்கே பணம் கொடுத்து அமுக்கி வைத்திருந்த வேலுமணி இப்பொழுது உங்கள் கட்சியில் மந்திரியாக ஆனால் அவர் மீது உள்ள வழக்குகள் நிமிர்க்கப்படுமா அல்லது அமுக்கப்படுமா? இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன ஆட்சியை நடத்துவீர்கள்? அவர்களை என்றைக்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதற்காக கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதே நீங்கள் தவறி விடுகிறீர்கள். ஓகே, இதைத்தான் ஸ்டாலின் செய்தார். KN நேருவின் மீது வழக்கு தொடுக்க விடவில்லை. செந்தில் பாலாஜியை ஒன்றும் செய்ய விடவில்லை. அவர் மீது சட்டம் பாய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. இதே மாதிரி திமுகவில் உள்ள எல்லா கிரிமினல்ஸ்களையும் காப்பாற்றினார். அவன் கல்குவாரிக்கு போவான், அட்டூழியம் பண்ணுவான், காப்பாற்றுவான். அவன் பங்கு அவன் எடுத்துக்கொள்வான், இவருக்கு வர வேண்டிய பங்கு வரும். இப்படி நடந்த ஆட்சிக்கு மாறாக தவறான மனிதர்களை வைத்து கொண்டு நாடாண்டார்கள். தவறான மனிதர்களை தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். தொடை பங்கு முதலமைச்சருக்கு, சாதாரண பங்கு அவனுக்கு, சந்துக்கறி அவனுக்கு, சந்துக்கறி பொந்துக்கறி எல்லாம் அவனுக்கு, தொடைக்கறி இவருக்கு. இந்த ஆட்சி முறை 50 ஆண்டுகளாக நீடித்திருக்கிறது. இதே மாதிரி ஆட்சி முறையில் வந்தவர் தான் இந்த விஜயபாஸ்கர், இந்த சிவி சண்முகம், இந்த வேலுமணி. அமைந்து விட்டார்கள். இது பொறுத்து கொண்டு போகின்ற தன்மையாக இருந்தது. பொறுத்து கொள்ளாத ஆட்சி இவர்களை மந்திரி பதவியில் வைத்து எப்படி இதை நடத்த முடியும்? இவர்கள் மீது உள்ள வழக்கை நடத்துவீர்களா மாட்டீர்களா? KN நேரு மீது வழக்கு போட வேண்டும். தவறி போன எல்லா வழக்குகளையும் உயிர்ப்பிக்க வேண்டும். தவறு செய்தவர்களெல்லாம் காராக்கிரகங்களுக்கு செல்ல வேண்டும், புலர் சிறைக்கு செல்ல வேண்டும். இவர் என்ன செய்வார்? இவரை நீங்கள் மந்திரியாக ஆக்கி உங்களை ஆதரிக்கிறார் என்பதற்காக நீங்கள் நெளிந்து கொடுத்து பாராமுகமாக போவீர்களே, ஆனால் உங்களுடைய ஆட்சி என்ன நல்ல ஆட்சியாக இருக்கும்? அப்புறம் உங்களுக்கு வேண்டியது செய்கின்றவனுக்கு ஒரு நீதி, வேண்டாதது செய்கின்றவனுக்கு ஒரு நீதி என்கின்ற பழைய ஸ்டாலின் முறை தானே உங்களுக்கு வரும். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க ஒரு 40-45 பேர் வந்து கிரிமினல் குற்றம் இருக்கக்கூடியவங்க தான் வேட்பாளராக நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் இவர் அடக்கி விட முடியும் அவருடைய கட்சிக்குள். இவரை எப்படி அடக்குவார்? கூட்டணி கட்சியில். ஓகே, என்றைக்கு வேண்டுமானால் உருவி கொண்டு விடுவார்களே. வேலுமணியின் மீது வழக்கு உயிர்ப்பிக்கப்படும் என்றால் வேலுமணியை ஆதரவு கொடுப்பாரா? கட்சியும் வலுப்படுத்தணும், ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ராங் மேன்ஸ் வேணும். ஒரு காம்ப்ரமைஸ் நீங்க சொல்லுங்க. ஆட்சி வேண்டும் என்றால் தவறானவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேற வழி இல்லை சார். அதைத்தான் நீங்க பரிந்துரைக்கிறீர்களா இவருக்கு? இல்லை வேற வழி இல்லை, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? நான் கேட்பதற்கு நேரடியாக சொல்லுங்கள். அதைத்தான் செய்ய முடியும், செய்துதான் ஆள முடியும் என்பது உங்களுடைய கருத்து. பயப்படக்கூடாது. நீங்கள் சொல்லுவதற்கே பயப்பட்டால் நான் எப்படி விவாதத்தை தொடர்வது? மக்களிடம் போ. இந்த மாதிரி மோசமான மனிதர்களுடைய ஆதரவோடு இந்த ஆட்சியை நடத்துவதை விட உங்களிடம் அனுமதி வாங்குவதற்காக வந்திருக்கிறேன். 200 பேரை எனக்கு தாருங்கள், நேரிய ஆட்சியை நான் தருகிறேன் என்று சொல். அதுவரையிலும் கவர்னர் ஆட்சி நடக்குமே. என்ன கவர்னர் ஆட்சி 6 ஆண்டுக்காக நடக்கும், 6 மாதம் நடக்கும். இப்போ என்ன குடியாக முடிவு விட்டது 6 மாதத்துக்குள்? நீ போனால் மறுபடியும் இன்னைக்கு ஸ்டாலின் என்றைக்கும் தலை தூக்க மாட்டார். நீ மீண்டும் வந்து விடுவாய். இந்த வேலுமணியையும் மற்றவனையும் அவனையும் வைத்து கொண்டு தினகரன் கட்சிக்காரனை விலைக்கு வாங்குகிறாய், வெட்கமாக இல்லை? எதற்காக இன்னொரு கட்சிக்காரனை நீ கிளப்பி கொண்டு வர வேண்டும்? அது குதிரை பேரம் இல்லாமல் வேற என்ன? ஸ்டாலின் அவருக்கு வேண்டியவர்கள் எல்லாம் வேற ஆதரிப்பதற்கு அனுப்பியிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? விஜய் ஆள வேண்டும் என்பதா? விஜய் ஆளாமல் வீட்டுக்கு போய்விடக்கூடாது. அவர் ஆண்டால்தான் அவர் யார் என்று அவருடைய பொக்கைத்தன்மை வெளிப்படும். He will be exposed. அதற்கு பிறகு we can defeat him easily என்று ஸ்டாலின் நினைக்கிறார். அதனாலே தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த ஆட்சியை பாதுகாருங்களுக்கு சொல்லுகிறார். ஆளை விட்டு பாதுகாக்கிறார். அந்த ஆட்சியை பாதுகாக்கின்ற யார் வந்து இப்பொழுது அவருக்கு சேவியர் என்றால் ஸ்டாலின் தான். விஜய் ஆட்சி பாதுகாக்கிற சேவியரே ஸ்டாலின் தான். என்ன நோக்கம் என்றால் ஸ்டாலின் அது விஜயின் மீது கொண்ட பற்றால் அல்ல, நேரிய ஆட்சியை தர வேண்டும் என்பதால் அல்ல. இவர் ஓட்டை விட்டு விடுவார், பிறகு இவருடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு நாம் வரலாம், அதுவரையில் நம்முடைய ஆட்களை விட்டு முட்டுக் கொடுப்போம். இப்பொழுதே தேர்தல் வந்தால் மறுபடியும் அவர் 200 பேர் இருந்து விடுவார் என்று நினைக்கிறார். ஸோ ஆட்சியை கொடுத்துட்டோம்னா ஆட்சி செய்கிற தன்மையில் மக்கள் புரிஞ்சுப்பாங்க, மக்கள் புரிந்து கொள்வார்கள். பிறகு மறுபடியும் நம்முடைய விஜயை அடுத்த படம் நடிப்பதற்கு அனுப்பி விடுவார்கள். நாம் தொடர்ந்து நாளாலாம் விட்ட கொள்ளையிலிருந்து தொடரலாம் என்பது அவருடைய கருத்து. அவருடைய கணக்கு. எஸ்பி வேலுமணி இவங்களுடைய கணக்கு என்ன? இவங்களுடைய கணக்கு என்னன்னா, என்றைக்கு இனிமேல் இவர் ஆட்சிக்கு வந்து நாம் எல்லாம் மந்திரியாவது, எடப்பாடி என்னைக்கு மிச்ச கொள்கையை நாம் மிச்ச கொள்கையை எப்பொழுது அடிப்பது,
இங்கே போய் மந்திரியாகி அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொள்ளும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஏராளமான பணம் செலவழித்து விட்டோம், எப்படி எடுப்பது? இப்பொழுது எடுப்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆட்சி விஜயினுடைய ஆட்சி. இது விஜய்க்கு புரிய வேண்டுமா இல்லையா? எதுக்கு பீதாம்பரம் போய் பொறுத்துக்கிறேன்? நீ எடப்பாடியை பார்க்க வேண்டாம். எடப்பாடி சுல்லாப்பான ஆள், சரியாக இருக்கிறார். கொஞ்சம் கூட அவர் நான் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். அவர் பாட்டுக்கு அவருடைய கடமையை ஆற்றி கொண்டிருக்கிறார். முதல் இடத்தில் இருந்தவர், பிறகு எதிரிடத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தவர், இப்பொழுது ஒரு பக்கம் உட்கார்ந்திருக்கிறார். அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. அரசியலில் இதெல்லாம் இயல்பானது. மறுபடியும் மக்களுடைய நம்பிக்கையை நாம் பெறுகின்ற போது மக்களால் தான் முதலிடத்துக்கு வர முடியுமே தவிர இவர்களுக்கும் நமக்கு என்ன இருக்கிறது என்று அவர் இயல்பாக இருக்கிறார். அதனாலே இவர் தன் வீட்டுக்கு வர வேண்டும், தனக்கு போர்த்த வேண்டும், ஒவ்வொருத்தரும் படம் எடுத்துக்கொள்வதற்கும் வந்த ஏதோ தேவதூதன் இறங்கியது போல் இந்த முஸ்லீம் லீக் கட்சியிலும் சரி, மற்ற கட்சியிலும் சரி, வைகோ வீட்டிலும் சரி, எல்லாரையும் பார்த்தால் ஒரு தேவதூதன் இறங்கி விட்டான் என்பது போல இவர்களெல்லாம் இறைமகன் இயேசுவே விட்டது போல மகிழ்ந்து போயிருக்கிறார்கள். ஐயோ, இந்த சீமான் வீடு வரைக்கும் போயிடார். தெருவில் போகிற நாய்க்குட்டியை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் துண்டு போத்தி விட்டார். என்னத்துக்கு எதுன்னு கேட்குறேன். அண்ணா ராஜாஜி நாகரிகம் சார், நாகரிகம். ராஜாஜியில் பார்க்க போகணும். எனக்கு பொழப்பில்லைன்னா உங்களை பார்க்க வரலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு அயோக்கியன் எதுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு பார்க்க போகணும்? அண்ணா ராஜாஜியை பார்க்க போனார், காமராஜரை பார்க்க போனார். எவ்வளவு பெரிய தலைவர்கள், தேசத்திற்காக பாடுபட்டவர்கள், தேசத்திற்காக நாடாண்டவர்கள், தன்னலமே இல்லாதவர்கள், ஞானத்தின் பிம்பங்கள். அவர்கள் ஆட்சியை விட்டு இறக்கி விடப்பட்டார்களே. நாமும் நாளைக்கு என்ன கதிக்கு ஆளாவோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு போய் அவர்களுக்கு பார்த்து மரியாதை செலுத்தி விடுது. யார்? சீமானுக்கு போய் மரியாதை செலுத்துறா? என்ன இது? இதெல்லாம் கட்டசியா? ஆகாத பேச்சு. மோசமான ஆள் இருந்தா ஆட்டுக்குட்டிக்கும் மாட்டுக்குட்டிக்கும் மாநாடு நடத்துக்கிற ஆளுங்க. இது ஜெயலலிதா கையில் அவருடைய அடியாளாக திமுகவை ஒழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டார். பிறகு பிராமணர்கள் கையில் பெரியாரை அசிங்கமாக திட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டார். இவரெல்லாம் பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவனுக்கும் கையாளாக செயல்படுகின்றவர்களெல்லாம் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சியோட தலைவர் சார். இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் தலைவர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நமக்கு முக்கியமானது, தப்பான மனிதர்களை எல்லாம் நீங்கள் அவர்களுடைய ஆதரவை பெற்று இவர்களுடைய பதவி நிலைக்காது. ஏனென்றால் 2/3 பங்கு இல்லை, 25 பேர் இருக்கிறார்கள். 2/3 பங்கு இருந்தால் நிலைக்காது. கொறடா உத்தரவு போட்டால் அந்த கொறடாவினுடைய உத்தரவை கடைப்பிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பதவி போய்விடும். நீயாக ஒரு கொறடாவை நியமித்து கொண்டாயே, அந்த கொறடாவெல்லாம் செல்லாது. கொறடாவை யார் நியமிக்க வேண்டும் என்பதற்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கிறது. பம்பாய் வழக்கில் கட்சி தான் நியமிக்க வேண்டும். அப்படியா? லெஜிஸ்லேட்டர்ஸ் cannot elect a whip. Whip should be appointed by the party. ஓகே. Party has the power to do it. இதுதான் நிலை. ஆகவே கட்சியால் நியமிக்கப்பட்ட விப் கொறடா நம்முடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் உத்தரவு போட்டால் விஜய்க்கு ஓட்டு போடாது என்று இவர்கள் போட்டார்கள். பதவி போய்விடும். போயிடுமா? போய்விடும். 25 எம்எல்ஏ சார் போய்விடும். 25 எம்எல்ஏக்களுக்கு போய்விடும். மேலும் 2/3 பங்கு இருந்தால் இவர்கள் தனி கூட்டமாகவாவது உருவாகலாம். அதுவும் உருவாக முடியாது. 25 பேர் தான் இருக்கிறார்கள். லீமாவினுடைய பணத்தால் வாங்க முடிந்தவர்கள் இவ்வளவுதான். 5 பேர் மந்திரி பதவி. அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். மிச்சம் பேரெல்லாம் கேட்டேன். இவன் மந்திரி ஆவதற்கு எடப்பாடியை ஓய்த்து விட்டு வர வேண்டும், நான் எதற்காக வர வேண்டும் என்று கேட்டேன். மூட்டை லீமா அம்மா வச்சுருக்காங்க, வெல்வெட்டு மூட்டை, அதெல்லாம் வரும். வந்தான். மிச்ச பேர் அதுக்காக வந்தான். சில பேர் மந்திரிக்காக வந்தான். எல்லாரும் போகிறேன். லீமா விட்டு போனால் அவுட்டு. லீமா மந்திரி ஆக முடியாது. லீமாட்ட சொல்லியிருந்தாங்க, 5 பேர் மந்திரினா நீ ஒரு ஆள், 2 பேர் மந்திரினால் நீ ஒரு ஆள், ஒரு ஆள் மந்திரினா நீ மட்டும் மந்திரி, நாங்களாம் வெளியே நிற்கிறோம், அந்த பணத்தை மட்டும் கூடு எல்லாருக்கும். இந்த நாட்டில் ஒரு லாட்ரி சீட்டு குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலிலும் புதுவை அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்துவது நல்லதா? எடப்பாடி செய்த தவறை அனுபவித்தார். எடப்பாடி நல்ல இன்றைக்கு நின்று பிடிக்கிறார் பாருங்கள். சட்டமன்றத்தில் அவர் வார்டுக்கு சிரித்து கொண்டு தான் இருக்கிறார். முதல் இடத்தில் இருந்தார், பிறகு எதிரிடத்தில் இருந்தார், இப்பொழுது 3வது இடத்திற்கு அங்கிட்டு போய் ஓரமாக உட்கார வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. எல்லாம் பொது வாழ்வில் இயல்பு. மீண்டும் முதலிடத்திற்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வர முடியும் என்று உற்சாகமாக அவர் பணிபுரிகிறார். உட்கார்ந்து ஓட்டு போடுகிறார். எல்லாரும் வெளியேறிவிட்டான். உட்கார்ந்து எய்த்து ஓட்டு போடுகிறார். தன்னிடம் 21 பேரோ 22 பேர் அந்த அவர்களை வைத்து கொண்டு ஓட்டு போடுகிறார். அவர்கள் உற்சாகம். அந்த 22 பேரையும் பாராட்ட மாட்டார். இந்த லீமா விட்டு பணத்திற்கு ஆட்படாத ஆள்கிறவர்கள், இந்த அம்மாவுடைய பணத்திற்கு இவன் விலை போனது மாதிரி அவன் போலே, அவனுக்கு தேவை தானே.
என்ன பார்த்துக்குவோம், அடுத்ததெல்லாம் இப்போ என்ன எடப்பாடி ஒத்தையாக விட்டு போவோம். அம்மா வச்சிருக்க கரன்சி ரிசர்வ் பேங்க் அடித்த கரன்சி தான். அம்மா அடித்த பரிசு சீட்டு தான் தப்பான சீட்டை தவிர, பரிசு விழுகாத சீட்டை தவிர, இப்படி சம்பாதிச்சு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு மாமியார், மருமகன், மகன் இவர்களெல்லாம் மந்திரிகள். மாமியார் மந்திரியாக போகிறார், இந்த பணத்தை கொடுத்து. மருமகன் மந்திரியாக ஆகிவிட்டார். இந்த மருமகனை பற்றி அவருடைய மைத்துனர் சொல்லுகிறார், புதுச்சேரிக்காரர் மார்ட்டின் மகன் பெரிய ஃப்ராடு இந்த ஆதவ அர்ஜுனா என்று சொல்லுகிறார். அப்படின்னு பேட்டி ஏதோ கொடுத்தா குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏங்க ஃப்ராடு நான் சொல்லுவேன். குடும்பத்துக்குள்ளே அடித்து கொள்வதெல்லாம் உலகத்தில் இல்லை. இவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான்னு செஞ்ச காரியங்களை பேசி கொண்டு போனது அக்கா ஃப்ராடுன்னு சொல்லுவானா, அக்கா கொலகாரன்னு சொல்லுவானா? பர்சனல் பகை ஏதாவது இருக்கலாம் சார். எங்க பெர்சனல் பகை என்ன? ஒருத்தர் பெர்சனல் பகையாக இருந்தானே, எந்த பகையாக இருந்தாலும் ஒருத்தர் ஃப்ராடுன்னு சொல்கிறது ரொம்ப மோசமான வசதி. ஒருத்தி சொல்கிறதும் ஒருத்தனை ஃப்ராடுன்னு சொல்கிறதும் மோசமான வசதி. புரியுதா? அதனால் எதற்கும் எல்லாத்துக்கும் உலகம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு இவ்வளவு சொல்கிறேன். அது எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உங்களிடம் இருக்கிறார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் நேரிய ஆட்சியை தர வேண்டும். அது மட்டுமில்லை, இந்த வேல்மணி மாதிரியான மனிதர்களெல்லாம் உங்களிடம் வரப்போகிறார்கள். 5 பேரும் ஒரு யோக்கியனையாவது தேடி கண்டுபிடித்து நீங்கள் மந்திரியாக, அவன் மந்திரியானவே மந்திரியாகணும், அதுக்கு தான் வர்றேன். சரி, இப்போ பதவியை இழக்க போகிறேன், மந்திரியாக ஆயிடுவேன். ஏன்னா இவர் தான் போய் எங்க ஒரு யோக்கியன் ராஜாஜியை தேடி அண்ணா போனார், நீ வந்து வேலுமணியை தேடி போகிற, நீ சீமானை தேடி போகிற, அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்று? இல்லை சார், மந்திரி ஆயிரும், நீங்கள் சொல்கிற மாதிரி எம்எல்ஏவே போயிருதுன்னு வைங்க, விசிலால தெரியுமில்ல, விஜயால காசே கொடுக்காம ஜெயிச்சுட்டு வரலாம், செலவே பண்ணலாமல் ஜெயிச்சுட்டு வரலான்னு இருக்கும்ல. இவர் எப்படி மிந்தி இவரை பற்றி தெரியாது, அதனால கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போட்டார்கள். இனிமேல் இவர் ஆளுகின்ற முறையை வைத்து ஓட்டு போடுவார்கள். அதனால் இனிமேல் முன்பை விட அவர் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். அதனால் தப்பான மனிதர்கள் இவர்கள் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை. மந்திரிகளெல்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க, 4 நாள் தான் ஆகுது. இவர் தப்பான மனிதர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் விழித்துக்கொண்டே இருப்பது ரொம்ப இயல்பானதில்லை. கள்ளந்தான் பெருசு, காப்பான் பெருசு இல்லை. எப்போவுமே கள்ளந்தான் பெருசு, காப்பான் பெருசு இல்லை. என்னுடைய தாயார் அடிக்கடி இதை சொல்லுவார்கள். அதனால் இவர்களுடைய துறைகளையெல்லாம் நீங்கள் ஸ்டாலின் அவர்களை ஊக்குவித்து எனக்கு தொடை பங்கை தந்துவிட்டு நீங்கள் சந்து பங்கையும் பொந்து பங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தோற்கடிக்கப்பட்டது ரொம்ப நியாயம். ஸ்டாலினுடைய ஆட்சி முறை மிகச்சிறந்த கொள்கைகளை பெற்றிருந்த இயக்கம் திராவிட இயக்கம். இன்னமும் சொல்லுகிறேன், நம்முடைய விஜய்க்கு இந்த கொள்கைகளெல்லாம் தெரியும். தமிழ் தெரியாதவருக்கு, தமிழ் தெரியாதா? தமிழ் இயக்கம் தெரியாது, தமிழ் இயக்கம் தெரியாது. நாம் மொழி வழி இன உணர்வு படைத்தவர்கள், நாம் தனித்தன்மையானவர்கள், வடக்குக்கு மாறானவர்கள். நம்முடைய நாகரிகம் இந்திய நாகரிகத்தை உருவாக்கிய 2 நாகரிகங்களில் ஒன்று ஆரிய நாகரிகம், வேத நாகரிகம், இன்னொன்று சிந்து சமவெளி நாகரிகம். அதனுடைய தொடர்ச்சி நாம். திருக்குறளை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் பாணினி என்ற இலக்கண நூலை பெற்றிருந்தாலும் பொருள் இலக்கணம் எழுதிய தொல்காப்பியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எழுத்தையும் சொல்லையும் தவிர பொருள் இலக்கணம் எழுதிய தொல்காப்பியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் இவருக்கு தெரியாது. இவரெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி இதுகளில் படித்து வந்தவர். தமிழ் உணர்வில் வளர்ந்தவர் இல்லை, இன உணர்வில் வளர்ந்தவர் இல்லை. இனிமேல் பாராளுமன்ற இடங்கள் குறைகின்ற போது இவர் எவ்வளவுக்கு போராடுவதற்கு தயாராவார் என்று எனக்கு தெரியாது. ராகுல் இதற்கு கை கொடுக்க மாட்டார். ஒரே ஒரு கேள்வி மோடி கேட்பார், உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம், தமிழ்நாட்டுக்கு 32 இடம் என்றால் ஏன் ஊபிக்கு 32 இடம் என்று திராவிட இயக்கங்களால் கேட்க முடியும். இவரால் கேட்க தெரியாது. இவருக்கு ராகுல் உதவ மாட்டார். இல்லாவிட்டால் உத்தரப்பிரதேசத்துக்குள் நுழைய முடியாது ராகுல். அவர் இதிலெல்லாம் மௌனம் பூணுவார். தேசிய கட்சி பூராவும் மொழி வழி இன உணர்வு கட்சிகளுக்கு எதிரானவை. அவர்கள் தண்ணீரை விடமாட்டார்கள். விடு, நியாயமாக மேலே இருந்து கீழே வருகின்ற தண்ணீரை இயற்கையாக விடு, அவனும் அந்த பங்குக்குரிய வந்தான் என்று தேசிய கட்சியிடம் சொல்ல மாட்டார்கள். இதை ஸ்டாலின் கேட்க மாட்டார். ஓட்டு வாங்குவதற்காக காங்கிரஸை வைத்து கொள்ள வேண்டுமே, அதற்காக அவரை பார்த்து, இந்த கர்நாடக முதலமைச்சரை பார்த்து மேகதாதுவை ஏன் கட்டுகிறாய் என்று கேட்க மாட்டார். இப்பொழுது நீனும் காங்கிரஸை சுமந்து கொண்டிருக்கிறாய், மேகதாதுவை ஏன் கட்டுகிறாய் என்று உன்னால் கேட்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி பல இந்த தேசிய கட்சிகள் பெரிய நெருடலான கட்சிகள். அவை எப்பொழுதும் ஆதிக்க மனப்பான்மையுடைய கட்சிகள்.
மாநிலங்களை எல்லாம் மாவட்டங்களாக்குகின்ற கட்சிகள். மாநிலங்கள் தனித்தனி மொழி இணர்வு நிலப்பகுதிகள் என்று கருதாமல் அவர்களை வெறும் மாவட்டங்களாக ஆக்குகின்ற கட்சிகள். இவற்றுக்கெல்லாம் எதிர்த்து போராட பிஜேபியோடு போராட ஒன்றால் எவ்வளவு முடியும் என்று எனக்கு தெரியாது. எது புரியும் என்று அவனுக்கு தெரியாது. நீ வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு போய் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு போராடின. வாக்காளர் பட்டியல் திருத்தம் சரியானது. அதனாலே தான் வாக்குகளெல்லாம் 92% போயினேன். செத்தவனெல்லாம் வாக்களிக்க வரவில்லை. 3 பகுதியில் வாக்கு வைத்திருந்தவன் ஒரு பகுதியில் தான் இப்பொழுது வாக்களித்தான். சரியானதுக்கு எய்த்து போராட போனாய். திமுக போராடுகிறது, நாமும் போராடவிட்டால் நாம் பின்தங்கியவர்களாவோம் என்று போனாய். இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாது. எதையும் அறிவோடு பேசுகின்ற மனிதர்களை வைத்து கொண்டு அவர்களை கலந்து ஆசிரித்து சரியான சேவைகளை செய். மத்திய அரசாங்கம் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் இந்தியை திணிக்கின்ற அரசு காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் கூடுதலாக சமஸ்கிருதத்தை சேர்த்து திணிக்கின்ற அரசு இது. நான் ஒரு அருமையான திட்டம் சொன்னேன். தமிழ் இந்து அறநிலையத்துறை என்று இருப்பதை ஸ்டாலினிடம் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வைத்து கொண்டு பேசினேன். தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வைத்து விடுங்கள். தமிழ் சமயங்கள் மற்றும் ஆமாம், பிராமணனுடைய மதம் வேத மதம், நம்முடைய மதம் சைவ மதம், வைணவ மதம். நாம் 2 பேருக்கும் உள்ள துறையாக அது கேட்டோம். அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், முஸ்லீம் வேலையை முஸ்லீம் பார்ப்பது போல. நீ முன்ன சேர்த்து கொண்டால் எந்த அறையில் ஏறி பார்வேன். உன்னால் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க முடியாது. யூதனால் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க முடியாது. யூதனும் பிராமணனும் ஆதிக்கம் சேர்ந்தவர்களின் தோளில் ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்கள் தரையில் நிற்க பிடிக்காது. ஆகவே அவர்களுடைய குணம் அறிந்து அவர்களை தனியாக வைத்து விட்டால் அவர்களுடைய அறிவு நாட்டுக்கு பயன்படும். அந்த இனம் ஒழிக்கப்பட வேண்டிய இனம் என்பது என்னுடைய கருத்தில்லை, போற்றப்பட வேண்டிய இனம். மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எழுதிய மிகச்சிறந்த கூட்டம் அது. உபநிடதங்களை எழுதிய மிகச்சிறந்த கூட்டம் அது. ஆனால் அவர்கள் இன்னொருவன் தோளிலே ஏறி உட்கார்கிற பழக்கம் உள்ளவர்கள். அவர்களுக்கு தனிச்சமயம் வைத்து தனியாக ஒதுக்கிடுவோம். அவர்கள் வேத சமயம்தான். அவர்களுக்கு சங்கராச்சாரியார், அவர்களுக்கு அத்வைதம். ரமணர் போதித்தது அத்வைதம், வள்ளலார் போதித்தது நம்முடைய சமயம். ஆகவே இது 2ஐயும் பிரி. இந்த சண்டையை ஓய். இனிமேல் பார்ப்பன எதிர்ப்பே தேவையில்லை. இந்த சீமான் மாதிரி உள்ளவர்கள் பிராமணனிடம் காசு வாங்கி கொண்டு பெரியாரை திட்ட வேண்டிய தேவையெல்லாம் ஏற்படாது. பெரியாரும் அண்ணாவும் செய்த மாபெரும் காரியம், வரலாற்றுக்கு அளித்த மாபெரும் காரியம் என்பது திராவிடர்கள் நாம் என்பதையும், நம்முடைய நாகரிகம் தனியானது என்பதையும், நம்முடைய மொழி உயர்வானது என்பதையும், நாம் மொழிவழி இனமாக அமைந்த பழம்பெரும் கூட்டம் என்பதையும் நமக்கு உணர்த்தியது தான். இதை அவர்கள் கால்டுவல் உணர்த்தினார்கள், அது வேறு. ஆனால் அதை தென்னிந்திய இயக்கம் யூஸ்லெஸ், நீதி கட்சி யூஸ்லெஸ், சுயமரியாதை இயக்கம் யூஸ்லெஸ் என்றால் சின்ன சின்ன பயன்கள் இருந்திருக்கும். திராவிடர் கழகமாக ஆன போதுதான் வரலாற்று பணியை கால் வைக்கிறார் பெரியார். அதற்கு அண்ணா துணை இருக்கிறார், படித்த அண்ணா. 2 பேரும் சேர்ந்து செய்த அந்த ஒரு காரியம் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பின்னால் பேசப்படும். இவர்கள் பூராவும் ஊழல் கட்சியாக ஆக்கி நாசப்படுத்தி விட்டார்கள் இந்த இயக்கத்தை. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஸ்டாலின் கட்சி ஒழிக்கப்பட வேண்டும், மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட வேண்டும், மீண்டும் இந்த பரம்பரை ஆளக்கூடாது. ஆனால் திராவிட இயக்கம் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கிய அடிப்படை கருத்துக்கள் இந்த மண்ணில் நிலைக்க வேண்டும். அதை விஜய் எடுத்து செல்ல வேண்டும். இது புரியாவிட்டால் புரிந்தவனிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இப்போ அதிமுக துணை நிற்கலாம்ல, அதிமுக இருந்து வரவங்கலாம் இல்லை. வேலுமணி செந்தில் பாலாஜி செஞ்சதை திருப்பி செய்வதற்கு வருவார் வேலுமணி. வேற என்ன செய்வார் வேலுமணி? திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க. செந்தில் பாலாஜிக்கு திராவிட பாரம்பரியம் தெரியுமா? காந்தி படம் போட்ட நோட்டு தான் தெரியும். இந்த மனிதர்களுக்கெல்லாம் காந்தி படம் போட்ட நோட்டு தான் தெரியும். ஏங்க, அது வரலாற்றில் அவ்வளவு பெரிய பணி செஞ்சதுனால தான் தமிழ் இனம் இன்றும் உயிர்த்திருக்கிறது. சும்மா சனாதனம் என்று இந்த கிளி சொல்லுவது போல பேசிக்கொண்டே இருப்பதில் பயனில்லை. நான் சொல்லுகிறேன், நீ இதை ஆதரி. தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை சொல்றது போல இதை செஞ்சிடணும். செய்யி. அவன் கடும் எதிர்ப்பு மதம் வேற இல்லை, அவன் மதத்தை அழிக்க நினைக்கல, அவனுடைய வேதத்தை போற்ற நினைக்கிறான். இதெல்லாம் பிரிச்சு வச்சாலே தமிழ் சமயங்கள் வேத சமயங்கள்னு பிரிச்சிங்கனாவே எவ்வளவு கொந்தளிப்பு வரும். எந்த கொந்தளிப்பு வரும்? யாரிடம் வரும்? யாரு ஏத்து பாதிக்கப்பட்ட நம்மிடம் வருமா? ஆதிக்கம் செலுத்துகிற அவனிடம் வரும். அடே, உன்னை திட்டிக்கினே இருக்கிறத விட பேசாமல் உன் வேலையை பாரு. நீ சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணு, சமஸ்கிருதத்தில் பண்ணு, எங்களுக்கு ஒன்றும் மறுப்பு கிடையாது. உன்னுடைய மதம் உயர்ந்தது,
உனக்கு சிறந்த நெறி இருக்கு. அதை இல்ல இதோட செஞ்சினா என் தலையில உட்கார்றா நீ. கரெக்டுங்க ஐயா. ஐயா பிரச்சனை எங்க போகும்னா, இந்த கோயில் தமிழ் சமய கோயிலா இல்ல வேத சமய கோயிலான்னெல்லாம் போகும். இல்ல வேதக்காரனும் வந்து புலங்க ஒரு நேரத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நீ ஒரு நேரம் நான் ஒரு பாருங்க. நேரம் அதே ஏத்துக்க மாட்டாங்க. அடிப்படை நீ வேதத்தை பின்பற்றுகிறவன், இல்ல ஏத்துக்க மாட்டாங்கல்ல அடிப்படை ஐயா. நீ வேதத்தை பின்பற்றுகிறவன், நாங்கள் சிவஞான போதத்தை பின்பற்றுகிறவர்கள். சரியா? எங்களுடைய உரை நூல் திராவிட மாபாடியம், உன்னுடைய உரை நூல் வேத நூல். Correct. நான் வந்து உன்னுடைய வேத நூலை பெரியாரை போல ஒழிக்க நினைக்கல. நீ அதை வைத்து கொண்டு வாழ் என்று சொல்ல. இதை நான் சொல்றது ஒரு பிராமணனுக்கும் புரியல. ஐயா வடகலை தென்கலை பிரச்சனையே எவ்வளவு கோயில்ல சண்டை வருது பாக்குறோம்ல. இதுல வேதம் versus தமிழ்னா ராமானுஜர் மாபெரும் முனிவர். ராமானுஜர் அவர் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முதல் இடம் கொடுத்ததே. இப்போ நம்ம திருமாவளவன் எங்களையெல்லாம் முதலமைச்சராக மாட்டார்கள். ஜாதியின் பேரால் ஏன் கேட்குற? அம்பேத்கரை போல அந்த அறிவை பெற்று அந்த வாழ்க்கை முறையை பெற்று தியாகத்தை செய்து மக்களுக்கு பாடுபட்டு எல்லா மக்களையும் இணைத்து தேர்தலை ஜெயிக்க மாட்டாரு. செய்து தேர்தலை ரெண்டு பேர் தான் ஜெயிக்கலையே. 2 பேர் தானே பெற முடியும். 2 தானே வர முடியும். வேற என்ன வர முடியும்? அது ஜாதி அடிப்படையில் எதையும் கோராது. அறிவு அடிப்படையில், நேர்மை அடிப்படையில், செயல்பாட்டு அடிப்படையில் அம்பேத்கரை போல கோருறா. அப்படி கோருனா ஜாதி அடிப்படையில பார்த்துதான் நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்ற பாயிண்ட் வைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஜாதினாலே இல்லை, அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டோம்ல. இன்றைக்கு எல்லா மனிதர்களும் வியக்கிறேன் அம்பேத்கருடைய அறிவு பார்த்து. ஆமாங்க, இன்னைக்கு வியக்கிறோம். எனக்கு தெரிய சொந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரே ஒரு மனிதன் அவர் தான். இந்த புழுவாக கிடக்கிறார்கள், இவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார். மாபெரும் அறிவு. அதுக்கு அந்த அறிவுக்கு ஒன்று சொல்லுகிறேன். மந்திரி சபை பட்டியலை அனுப்புகிறார் காந்தியிடம் நேரு. அவர் நவகாலியில் முஸ்லிம்களை சமாதானப்படுத்தி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டியலை பார்க்கிறார். ஒன்றும் சொல்லவில்லை. இவனை போடு அவனை போடு அதெல்லாம் ஒன்றும். காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான். தன் கையால் ஒரே ஒரு பேரை எழுதினார், அம்பேத்கர் பேர். அம்பேத்கர் இல்லாமல் இந்த மந்திரி சபை நிறைவுறாது, இந்திய மக்கள் முழுவதுக்கும் தொண்டு செய்வதற்கு முழுமையடையாது என்று அம்பேத்கர் பேர் எழுதினார். அதற்கு பிறகு நேரு சேர்த்துக்கொண்டார். அவர் தன்னுடைய பணியை அறிவினால் தொண்டினால் உங்களுடைய நேர்மையால் இந்த இடத்தை பெற முயலுங்கள். அப்புறம் நான் தாழ்த்தப்பட்ட ஆவண ராஜா வைத்தான் 1,70,000 கோடி அடிச்சான். 1,70,000 கோடி ஜாதியின் பேரால் இல்ல கோர்ட் இல்லைன்னு அதெல்லாம் சொல்லல. அடுத்த கோர்ட்ல நடக்குது. 7 கோர்ட்டுக்கு போகும். ஒரு கோர்ட்ல ஜெயலலிதாவை கொடுத்தா இல்லை என்று சொன்னார், இன்னொரு கோர்ட்ல உண்டு. இதெல்லாம் பேசாதீர்கள். நீங்க பேசக்கூடாது. ஓகே, தெளிவாக பேச வேண்டும். இது 2 கோர்ட்டில் நடந்திருக்கு. 15 வருஷம் ஆச்சு. இவன் ஆயுசுக்குள்ளே இந்த வழக்கு நடந்து முடிய போவதில்லை. நம்முடைய கோர்ட்டினுடைய தன்மையே அதான். அது போகட்டும். எதற்கு இதை சொல்ல வந்தேன் என்றால், திராவிட இயக்கத்தினுடைய திராவிட இயக்கங்கள் அகற்றப்பட்டு விட்டன. They had been removed from power. Stalin regime had been removed from power. Not the Dravidian movement. Dravidian movement, it has its life, own life. அது நிறைவேற வேண்டும். இல்லாவிட்டால் தமிழர்கள் தங்களுடைய மொழி, இன அடையாளங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள். இன்றைக்கு தனித்து இந்தியாவிலேயே நிற்கின்ற ஒரே ஒரு இனம். அந்த கன்னடியனுக்கு புரியாது, தெலுங்கனுக்கு புரியாது, விளங்காதவங்க இவங்களுக்கு விளங்க சொல்றதுக்கு இந்த ஸ்டாலினுக்கு தெரியாது, அண்ணாவுக்கே தெரியலையே. திருவனந்தபுரத்தை தாண்டி கன்னியாகுமரியை தாண்டி கால் எடுத்து வைக்கலையே. அவன் மகள்னு சொல்கிறான், நம்ம மகள்னு சொல்கிறோம். ரெண்டுக்கு என்னடா வேறுபாடுன்னு கேட்டு நீனு நானும் ஒன்று என்று போய்த்து விட்டு போகவில்லையே. அவனுக்கு புரியவில்லையே இந்த கன்னடத்துக்காரனுக்கு. திராவிட மொழிகளின் ஒரு மொழி என்று சொன்னால் நாங்கள் அப்படின்றது கிடையாது. நாங்கள் அதுக்கு தமிழுக்கு முன்னாடியே பிறந்துட்டோம், கழிச்சு விட்டேன். அறிவில்லை என்றால் அறிவு ஊட்டுவதற்கு நம்முடைய தலைவர்களால் முடியவில்லை. ஆட்சிக்கு வந்ததோடு அண்ணா முடிந்து விட்டார். அவ்வளோதான். அண்ணாவினுடைய லிமிட்டேஷன்ஸ் அவ்வளோதான், வரையறைகள் அவ்வளோதான். அவ்வளோதான் போயிட்டு போகுது. இந்த திராவிட இயக்கங்கள் அகற்றப்பட்டு விட்டன. அந்த கூர்மை ஒழிக்கப்பட்டு விட்டது. அந்த மொழி இன உணர்வுகள் புதைக்கப்பட்டு விட்டன. ஆகவே இனிமேல் இந்த இயக்கங்களை அந்த இயக்கங்கள், தவறு செய்த இயக்கங்கள் புதைக்கப்பட வேண்டுமே தவிர அந்த கொள்கை புதைக்கப்படக்கூடாது. அது கண்டினியூ ஆகும். அதை புரிந்து கொண்டு ஸ்டாலின் இவர் விஜய் செயல்பட வேண்டும். சார், நான் கேட்கணும்னு நினைச்சது, இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருந்துருக்கிறேன், நீங்கள் செல்வீங்களா, போயிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களான்னு. தேர்தல் நெருக்கத்தில் வேட்பாளர் அறிவிப்பு நிறைய பேர் கட்சியில் எப்போ சேர்ந்தாங்கன்னு தெரியல, இல்லை வேறு இயக்கங்கள்ல இருந்தாங்க, அவங்கெல்லாம் வேட்பாளர் எல்லாம் போயிட்டு போகுது. எல்லாரும் நீங்கள் அந்த என்னை பற்றி கேட்குறது அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றியே தான் பேசுகிறேன். நான் என்னை பற்றி பேசாமல் இருக்கிற அறிவு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த அறிவையும் எடுக்காதீங்க, விடுங்க. நான் என்ன ஒரு எளிய மனிதன்.
எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன், அவ்வளவுதானே தவிர இந்நேரம் பக்கத்துல இருந்தீங்கன்னா நிறைய அறிவூட்டி ஐயோ இருக்கலாம். ஐயோ இதெல்லாம் விடுங்க. ஏதோ என்னுடைய வினைகளின் காரணமாக நான் பிறந்தேன், மீண்டும் வினைகளை சேகரிக்காமல் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய முதல் குறிக்கோள். அவ்வளோதான். அது இதை புரிஞ்சுக்க தெரியாது நம்முடைய மக்களுக்கு. அதை பற்றி விடுங்க, அது போய்விட்டோம். என்னமோ சொல்ல வந்து, அதாவது திராவிட உணர்வுகளும் திராவிட இயக்க தன்மைகளும் இந்த பிஜேபி எதிர்ப்பை நீ கிறிஸ்துவன்கிறதுனால மட்டும் நடத்தக்கூடாது, முஸ்லீம்ங்கிறதுனால மட்டும் நடத்தக்கூடாது. மதத்தின் பேரால் நாடு ஆளப்படக்கூடாது, ஜாதியின் பேரால் ஆளப்படக்கூடாது, ஜாதியின் பேரால் கட்சியே இருக்கக்கூடாது. எதற்கு? ஒரு மனிதனுக்காக என்ன? நாடு முழுவதுக்கும் வரி திரட்டப்படுகிறது, நாடு முழுவதுக்கும் சட்டங்கள் செய்யப்படுகின்றன. நாடு ஒரு மனிதர் பாதிக்கப்படும் போது அவனுக்காக பேச வேண்டியிருக்குது. ஆகவே ஜாதிக்காக கட்சி வைக்க வேண்டியிருக்குது, மதத்திற்காக வைக்க வேண்டியிருக்குது. நாம் மீண்டும் எல்லா மக்களும் நிரவலாக நீதியை பெற முடியும் என்றால் இந்த ஜாதி வாரி மதவாரி கட்சிகள் தேவைப்படாது. எதுக்கு முஸ்லீம் வைக்க வேண்டும்? அது அவர்களுடைய நீதி கிடைப்பதற்கு அவர்கள் தான் போராடி கொள்ள வேண்டியதில்லை, இருக்கக்கூடாது. அவர்களுடைய நியாயத்தை நாம் பேச வேண்டும், நம்முடைய நியாயத்தை அவர்கள் பேச வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களின் நியாயத்தை வேங்கவேலுக்காக நாம் பேச வேண்டும். திருமாவளவன் பேசாவிட்டால் பரவாயில்லை. திருமாவளவனுக்கு ஸ்டாலினை காப்பாற்றுவதற்காக அதை மூடிக்கொண்டிருந்தாலும் நாம் பேசுவோம். சரி, அதனாலே நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல நினைத்தது, இந்த இயக்க உணர்வுகள் அழிந்து விடக்கூடாது. அதிமுகவோட எதிர்காலம் என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒன்று ஆகாது. 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வர முடிந்தது என்றால் 47 இடங்களில் வெற்றி பெற்ற எடப்பாடி வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பாதிக்கு மேலே போகிறாங்கல்ல. இல்லை போகட்டும், போனவன்லாம் போக மிச்ச பேர் வச்சுக்கின்னு மறுபடியும் உயிர் உண்டாக்குவான். இவன் போகிறவன் கழியட்டும், இதெல்லாம் கழிய வேண்டியது தானே. இந்த கழியாமல் என்ன செய்யுது? இதில் 22 பேர் இவரோட உறுதியாக நிற்கிறான் பாருங்க. லீமாரோஸனுடைய பணத்துக்கு ஆட்படாமல், ஐயோ எப்படி ஆட்படாமல் இருக்க முடியும்? லீமாரோஸனுடைய பணத்துக்கு ஆட்படாமல் ஒருத்தன் எப்படி இருக்க முடியும்? அதில் 22 பேர் இருக்கானே. அதனால் 4 பேரை வைத்து கொண்டு ஜெயலலிதாவால் உயிர்ப்பிக்க முடியும் என்றால் எடப்பாடியால் முடியும். மக்கள் தேவை வருகின்ற போது திமுகவை விட அதிமுகவை மிதமான தன்மையுடைய இயல்பான போக்குடைய கட்சி என்று நினைப்பார்கள். குறைகளுக்கு இடையே அந்த குறைகளை களையுங்கள், பிஜேபியை ஒதுக்குங்கள், பிஜேபியோடு சேராதீர்கள். அதுக்கு நமக்கும் நேர் எதிர். பாஜக தமிழ்நாட்டில் வர முடியாதா? விஜய் அண்ணாமலை அப்படியெல்லாம் பாஜக தெரியாதா? இந்த தமிழிசை 3வது இடத்துக்கு வந்து விட்டோம் என்று இறங்கி போன போதே பாஜகவும் கூட போய்விட்டது சார். இல்ல திருப்பி அண்ணாமலை வந்துட்டாருன்னா கிழிச்சாரு. அண்ணாமலை தான் கெடுத்தாரு. அதிமுகவை பலவீனப்படுத்தியதே அண்ணாமலை தான். ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாலினை பலவீனப்படுத்தி அந்த இடத்திற்கு எடப்பாடியை பலப்படுத்தி, ஸ்டாலினை பலவீனப்படுத்தி, தானும் எடப்பாடியோடு சேர்ந்து ஸ்டாலினை இறக்கி, பிறகு எடப்பாடியை ஏற்றி அவரை இறக்கி தான் வர வேண்டும். வரிசை இப்படி வருவதா? இவன் தான் குனிஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் தலையில் ஏறி உட்காந்து, இவன் முதுகில் ஏறி உட்கார்ந்து விடுவோம் என்று சொல்லி இந்த அதிமுகவை ஒழிக்கிற வேலையை பார்த்து அவரை பலவீனப்படுத்தியது அண்ணாமலை தான். ராங் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு ஆய்வு என்று பேசி கடைசியிலே திமுகவை வலுப்படுத்தியது அவர் தான். அப்புறம் என்ன இப்போ வந்தது? அண்ணாமலை திமுகவை பற்றி பேசினா யார் தான் பேசுகிறா? 50 ஆண்டுகளாக எனக்கு பேச தெரிந்த நாளாக திமுகவை பற்றி பேசி கொண்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு பேச்சு, இதெல்லாம் ஒரு பேச்சு, அதெல்லாம் கிடையாது. என்ன பேச்சென்றால் மக்கள் நேரடியாக அறிவார்கள் திமுகவினுடைய தன்மையை பற்றி. மாற்றம் வேண்டும். ஒரு மனிதன் வந்திருக்கிறான், அவனுக்கு 234 பேரை நிறுத்த தெரியும், இவனிடம் கொடுத்து பார்ப்போம், ஆண்ட பிறகு இறக்கி விடுவோம் அல்லது ஏற்றி வைப்போம் என்று கருதி அவர்கள் கொண்டு வந்த மாற்றம். அவர்களாக விஜய்கின்றது நின்னாரு, தள்ளி கொண்டு வந்து கோட்டைக்குள் நிறுத்தி விட்டு போய்விட்டார்கள். விஜய்க்கு இந்த கோட்டை இந்த பக்கம் இருக்கிறது என்று தெரியாது. சும்மா ஒரு வாட்டுக்கு கூட்டத்தை பார்த்து பேசி கொண்டிருந்தாரு. அட போயான்னு தள்ளி கொண்டு வந்து கோட்டைக்குள் விட்டு விஜய் ஜெயிக்கல, மக்கள் ஜெயிக்க. மக்கள் கோட்டைக்குள் அவரை தள்ளி விட்டார்கள். ஆமாம், அதை தெரிஞ்சு அவர் நடந்து கொண்டாருன்னா வாழ்நாள் முதலமைச்சராக இருக்கலாம். இல்லாவிட்டால் முடிஞ்சு. நன்றிங்க ஐயா, உங்களுடைய நீங்கள் பண்ணுறது மிக நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.